ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கணினி அறிவியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இது பப்ளிக் எக்ஸாம் 2025க்காக பார்க்குறோம். ஸோ 70 மார்க்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணணும். 70க்கு 70 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 30 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல், ஸோ டோட்டலி 100 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்றதுக்கு இப்போ கொடுக்குற கொஸ்டின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் பிளஸ் 2020ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை மட்டும் பாருங்க போதும். சரி, இப்போ சாப்டர் 1க்கு வரும். புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து 1 to 10, 2ல வந்து ரோம் லெட்டர் 2 அல்லது செக்ஷன் பின்னு சொல்லலாம். 1 3 4 5 8 ரோம் லெட்டர் 3 னா புக் பேக்ல செக்ஷன் சி ன்னு கூட எடுத்துக்கலாம். 1 2 6 7 8 ரோம் லெட்டர் 4ங்கிறது செக்ஷன் டி. ஓகே, 1,2 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்டகரிஸ். சோ அப்புறம் வந்து இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி டூ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், அதாவது ஏதாவது வந்து உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்கள், அதை வந்து விளக்க சொல்றாங்க. சாப்டர் 2ல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. பார்ட் 1ல 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 to 8, 2ல 3, 4. இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற கொஸ்டின் வந்து அடிஷனலா கொடுத்திருக்கிறேன். சோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பா எடுக்கணும், 1 மார்க் கூட குறையக்கூடாது அப்படிங்கிறவங்க ரவுண்ட் பண்ண கொஸ்டினையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ மத்தவங்க அதை விட்டுறலாம். இல்ல எனக்கு 70க்கு வந்து 65 பிளஸ் போதும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தேவையில்லை. ஓகே, எனிவே சோ 2ல 3,4, 3ல 1 3 5, 4ல வந்து 1. அப்புறம் இன்சைட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கன்வெர்ட் 83110 வந்து ஹெக்ஸா மாத்துறது, 1920 பேஸ் 10 வந்து பேஸ் 8 மாத்துறது, அதே மாதிரி பேஸ் 10 பேஸ் 2 மாத்துறது பைனரி, அதே மாதிரி பேஸ் 8 2 மாத்துறது. சோ இந்த மாதிரி பேஸ் 16 2 மாத்துறது, தென் பேஸ் 10 வந்து 16 மாத்துறது. சோ இந்த மாதிரி உள்ளதுல வந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் பெர்ஃபார்ம் பைனரி அடிஷன் ஃபார் த ஃபாலோயிங். சோ ஒன்னு வந்து -21 பேஸ் 10 பிளஸ் 5 பேஸ் 10, ரெண்டாவது -12 10 பிளஸ் 15 பேஸ் 10. ஓகே, அப்புறம் பார்ட் 2 வரீங்க. சாப்டர் 2ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1, 3ல 1 3 4 5, 4ல 1,3. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து 1 to 10, 2ல 3,4, 3ல 2 3 4 6, 4ல வந்து 1 3 4. இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன, மெயின் யூனிட்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், அப்புறம் டிஃபரன்ஷியேட் RAM and ROM. ஓகே, RAM and ROM. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4 ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து 1 to 9, 2ல 1 2 3 4, 3ல 1, 4ல 1,3. அப்புறம் யூஸ் ஆர் பர்பஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், லிஸ்ட் அவுட் லிஸ்ட் அவுட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஓகே, சாப்டர் 5 ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1 2 3, 3ல 1 2 4 5, 4ல வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட்பேட்னா என்ன, ஹவ் கேன் யூ கிரியேட்டட் ஃபைல்ஸ் இன் வேர்ட்பேட். சோ நெக்ஸ்ட் சாப்டர் 6 பாப்போம். ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 7, 2ல 1,2, 3ல 3 4 6, 4ல தேர்ட் ஒன் முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா அதை விட்டுறலாம், இல்லையா தேவையில்லை. தென் டிஃபைன் டீகம்போசிஷன் அட் த நோட் ஆன் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள். சாப்டர் 7ல 1 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 1 to 6, 2ல 1 3 4, 3ல 1,3, 4ல வந்து 4. சோ முடிஞ்சா படிங்க, முக்கியம். அப்புறம் ஃப்ளோ சார்ட்னா என்ன, ஓட்ட விளக்கப்படம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ், அதாவது ஓட்ட விளக்கப்படத்தினுடைய தீமைகள். இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன. நெக்ஸ்ட் சாப்டர் 8க்கு வந்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 6, 2ல 1 2 5, 3ல 3, 4ல வந்து 2. தேவையில்லை, முடிஞ்சா பார்த்தா போதும். அப்புறம் ரிகர்ஷன் அப்படின்னா என்ன, சோ சாப்டர் 8. இப்ப சாப்டர் 9 பார்ப்போம். சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 10, 2ல 1 to 4, 3ல 1,5, 4ல 1,2. அப்புறம் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னா என்ன. பார்ட் 2ல ரோம் லெட்டர் 1 அல்லது செக்ஷன் A ன்னு சொல்லுவாங்க 1 to 6, 2 அப்படின்னா செக்ஷன் B, 1 to 4, 3னா செக்ஷன் C, அது எதுவும் இல்ல இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் யூஸ் ஆஃப் வாய்ட் டேட்டா டைப், திருப்பி ஜங்க் வேல்யூஸ் ஆஃப் கார்பேஜ் வேல்யூஸ். திருப்பி சாப்டர் 10ல வந்து பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 10, 2ல 1,2, 3ல 3,4, 4ல 1,2. அப்புறம் ரைட் C++ program to display number from 5 to 1 using do while loop. அடுத்தது any three difference between break statement and continuous statement.
அப்புறம் if statement அப்படின்னா என்ன, write its syntax, அதோட தொடரி எழுதுறது, difference between if else and switch statement. Next வந்து chapter 11 1 marks rounded 1 1 2 6 2 ல 2 3 5 3 ல 2 3 4 ல 1 3 4 inside பாத்தீங்கன்னா use of strcmp function, then explain user defined functions, explain scope resolution operator with example. Chapter 12 ல வந்து 1 marks 1 to 10 roman letter 1 ல 2 ல 2 3 4 3 ல 1 2 4 ல 1 5. அப்புறம் what is mean by array, அடுத்து two dimensional array அப்படினா என்ன, then nested structure அப்படினா என்ன. So chapter 13 ல roman letter 1 marks 1 to 10 2 ல 3 4 5 3 ல 1 3 4 ல 2 3. அப்புறம் inheritance என்ன, encapsulation என்ன, disadvantages of OOPs, அடுத்து main features of OOPs. Okay, so next chapter 14 ல roman letter 1 marks 1 to 8 2 ல 1 to 5 3 ல வந்து 2 4 ல 1 3. அப்புறம் write C++ program. Okay, write C++ program to find square and cube of a number using nesting of member function. Okay, so next chapter 15 ல வந்து பாத்தீங்கன்னா roman letter 1 marks 1 to 5 2 ல 1 to 5 3 ல 1 3 4 ல வந்து 1. அப்புறம் explain operator overloading inside question and the restrictions on operator overloading. Chapter 16 பொறுத்த வரைக்கும் roman letter 1 marks 1 to 9.4 2 ல 1 3 5 3 ல 1 4 4 ல 1 2 3. Chapter 17 ல roman letter 1 marks வந்து 1 to 10 2 ல 1 2 3 5 3 ல வந்து 2 3 5 4 ல 1 3. inside questions பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்னா என்ன, என்கிரிப்ஷன்னா என்ன, சரியா. so next chapter 18 பாப்போம். chapter 18 பொறுத்த வரைக்கும் roman letter 3 தான் 1 2 4 5. அப்புறம் write about ISC11 and e-governance. ஓகே, சோ இவ்வளவுதான். சோ இத மட்டும் நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணா போதும், கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். Thank you.